ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் 2024 இயருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, இதனால் ஆல் இண்டியா கோட் ஆஃபில் எந்த வகையில் கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது, எப்படி பம்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வீடியோவை லேட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக யார் ரொம்ப அதிகம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ் தான். ஏன்னா அங்கே பீப்புள் கவுண்ட்ஸும் அதிகம். ஸோ அது ஒரு ஆவரேஜாக கிட்டத்தட்ட 3,39,125 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இண்டிவிஜுவலாக நான் சொல்லியிருக்கேன் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கேட்டகரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நம்ம நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டைம் தனியாக வீடியோவும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேஷ். கிட்டத்தட்ட 3,39,125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டாவது பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது. நம்ம உத்தரப்பிரதேஷோட கம்பேர் பண்ணி ஒன்றா போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவும் உத்தரப்பிரதேஷ்க்கும் நடுவில் கிட்டத்தட்ட 59,221 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்போ மகாராஷ்டிராவில் வெறும் 59,221 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணி மற்ற ஸ்டேட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்ளிகேஷனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல நீட் அப்ளிகேஷன் போட்டிருக்கு. மூணாவது இடத்துல ராஜஸ்தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் மூணாவது இடத்துல தமிழ்நாடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் இந்த முறை மூணாவது இடத்துல ராஜஸ்தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ அப்ளிகேஷன் டிஃப்ரென்ஸ் உத்தரப்பிரதேசிலேருந்து பார்த்தோம்னா 1,42,986 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக வந்து ராஜஸ்தானில் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருக்காங்க. அடுத்த போர்ஷன் பார்த்த முன்னாடி நம்ம இப்போ நீட்டுக்காக ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நீட்டு வந்து டேரெக்டாக போய் எழுத முடியாது. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் நிறைய மாக் டெஸ்ட் எழுதி பார்த்து அதில் இருக்கக்கூடிய தப்பு அதில் கூடியது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அகாடமியில் படிச்சுட்டு இருந்தாலும் சரியாக மாக் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம 10 செட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கணும். ஸோ 10 செட் பேப்பர் போட்டு வச்சாச்சு. ₹500 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோமா, கொரியர் சார்ஜோடு சேர்த்து உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வரும். அதையும் பார்த்து உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதில் அனுப்பிவிடலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் 1 டேவில் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன், இங்கே பாருங்கம்மா. ஸோ இதுதான் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் எவ்வளோ தெரியும்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் நான் அதை போஸ்ட்டாக போட்டு விட்றேன். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரித்து அசர்ஸ் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் டைப்பு எல்லா கொஸ்டின்ஸும் நீட்டுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் டீட்டெயில்டு ஆன்சர் கீ இங்கே 1 2 3ன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் பார்க்குறப்போ டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ டீட்டெயில் சொல்யூஷன்ஸும் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் இது தனியாக ஒரு ஆன்சர் கீயாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இது ஆன்சர் கீ புக்லெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்லெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 செட்டு பேப்பர்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி 10 செட்டு பேப்பர்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 4 வீக்ஸ் இருக்கா, ஒரு சண்டேக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க, இன்பிட்வீனில் ஒரு டெஸ்ட் எழுதுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் பேப்பர் எழுதி பாருங்க. இது உங்கள் மாஸ்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டெயில் சொல்யூஷன் இருக்குது. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் என்ன வருமோ அதை வச்சு தான் ஸ்டாஃப்ஸ் கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாமே நியூ என்சிஆர்டி பேஸ்டு எம்சிக்யூஸ். ஸோ இதுவும் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், தாராளமாக பை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. 1 டேயில் கொஸ்டின் பேப்பர் வந்துடும், நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR கூட அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா OMR அட்டாச் பண்ணி ஆல்ரெடி நான் OMR பற்றி போட்டிருக்கேன். அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா OMR ஒரு செட்டுக்கு ஒரு OMR கொடுத்துருவோம். ஸோ OMR கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் புக்லெட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இந்த ₹500 சார்ஜில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் ரிலேட்டடாக என்சிஆர்டி புக்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஓல்டு எடிஷன் வருதுனாலும் நம்ம அகாடமிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களோட என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க OMR. ஸோ ரியல் எக்ஸாமில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி OMR 55 காப்பீஸ் ₹150 110 OMR ஷீட் வந்து ₹250 கொடுக்குறோம். இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கூட கொரியர் சார்ஜஸ் வரும், அது ஒரு டிஸ்ட்ரிக்டும் போது மாறுபடும், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாமா. இப்போ வீடியோ கனெக்ட் பண்ணலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இந்த முறை தமிழ்நாடு வந்திருக்கு. ஸோ எப்பயுமே ராஜஸ்தான் 3rd பிளேஸில் இருக்க இடத்துல தமிழ்நாடு தான் வரணும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டான உத்தரப்பிரதேஷ்லேருந்து இது எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,83,909 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். அடுத்த இடத்துல தமிழ்நாடுக்கு பக்கத்தில் கூடிய கர்நாடகா ஸ்டேட் தான் வந்திருக்கு. ஸோ கர்நாடகா ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணுறப்போ கர்நாடகாவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வேகமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,84,950 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக நீட் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்போ. அடுத்து உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்போ 6th பிளேஸில் கேரளா இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க கம்மியான்னு பார்த்தா 1,94,179 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு கேரளாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் அதிகமாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீகார் பார்க்கணும். ஸோ பீகார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7th பிளேஸ் வந்திருக்கு. உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்போ பீகாரில் கிட்டத்தட்ட 2,20,727 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக நமக்கு நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பீகார் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து 8th பிளேஸில் யார் வந்திருக்காங்கன்னா மகாராஷ்டிரா வந்திருக்கு. இது உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 2,05,461 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷ். அப்படி இருந்தும் இது 8வது இடத்துல வந்திருக்கு. அடுத்தது டாப் 9th பிளேஸில் வெஸ்ட் பெங்கால் வந்திருக்கு. ஸோ வெஸ்ட் பெங்காலில் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்போ 2,18,382 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டேட்டை உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே இருக்கவங்களாம் 2 லட்சத்துக்கும் கம்மியாக தான் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுறப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஓவராலாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடு 4th பிளேஸில் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிறத கவனிக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அதிகமான அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட கவுண்ட் அதிகமாகவே இருக்க தான் செய்யுது. கிட்டத்தட்ட 1,55,216 ஸ்டூடெண்ட்ஸ் சாலிடாக தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை கேட்டகரி என்னென்ன அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக ஆல் இண்டியா கோட்டா இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் நமக்கு 23 lakhs டச் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்குமா சார்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா போன வருஷம் 1,47,000 நின்று இருக்குது. இந்த வருஷம் 1,55,000. அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ண போகிறது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம கட் ஆஃபை டிசைட் பண்ண போகுது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் பயங்கரமாக கூடிரும். பட் ஆல் இண்டியா லெவலில் கட் ஆஃப் நார்மலாகவே கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் வந்தால் இன்னும் அதிகமாகவே கூடும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னோட கன்க்ளூஷன்ஸ். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அனலைஸான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பேப்பர் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ரெடி பண்ணிட்டோமா. கிட்டத்தட்ட 10 செட் கொஸ்டின் பேப்பர்ஸ் டாப் மோஸ்ட் ப்ரொஃபர் செட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். வித் ஆன்சர் கீ புக்லெட்டோட கொடுக்க போகிறேன். ஓஎம்ஆர் ஷீட்டும் உள்ளே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சார், தொடர்ந்து ஃபுல் டெஸ்ட் பேக் டு பேக் எழுதி பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஃபுல் டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வகையான டவுட்டும் இல்லை. ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான டீட்டெயிலாம் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான ஒரு வீடியோ நாளைக்கு ரெடியாவது பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஓஎம்ஆர் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 1 டேல வாங்கிக்கலாம். ஃபர்தராக நீட் ரிலேட்டடான ஃபர்தர் புக்ஸ், என்சிஆர்டி புக்ஸ் நியர்பை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை சேவ் பண்ணிக்கோங்கம்மா. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம அகாடமிக் சார்பில் என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்தியா ரிலேட்டடான கவுன்சிலிங், அப்ராட் ரிலேட்டடான கவுன்சிலிங் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்தியன் விசஸ் அப்ராட் கவுன்சிலிங் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை நான் சீக்கிரமாகவே போஸ்ட்டும் பண்ணிடுவேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய மெசேஜஸ் நான் சொல்ல போகிறேன். அதுவும் நமக்கு வந்து நீட் ரிலேட்டடாக ரொம்ப தேவையாக இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு போய் இதை வாங்கி அப்புறம் உங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் செட்லேருந்து 65% சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் கவர் பண்ணால் இதுக்கு மேலேயே வரும். பட் நான் கம்மியாக குறைச்சி சொல்கிறது ரீசன் 65% போதுமே நம்ம செலெக்ஷனுக்கு அப்படிங்கிறதுனால 65% கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டை ப்ரிப்பேர் பண்ணால் படிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோமா. எல்லாருமே தாராளமாக பை பண்ணிக்கலாமா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.